இன்றைய மன்னா லூக்கா 19வது அதிகாரம் 38வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். இன்றைய தினம் உலகமெங்கும் குருத்தோலை ஞாயிறாக கிறிஸ்தவர்கள் நினைவு கூர்ந்து அதை ஆசரித்து வருகிறார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தபோது அவரை கழுதையின் மேல் ஏற்றி அவருக்கு முன்பாக வஸ்திரங்களை விரித்து குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இப்படியாக பாடினார்களாம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக எருசலேமில் கழுதையின் மேல் வந்தார். ஆகவே அவருக்கு செலுத்த வேண்டிய எல்லா கனத்தையும், தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதியும் மகிமையும் செலுத்தினார்கள். இன்றைக்கு நம்ம இந்த குருத்தோலை ஞாயிறை நினைவு கூறும் பொழுது நாம் இன்னொரு காரியத்தை நினைவு கூற வேண்டும். அன்று கழுதையின் மேல் ராஜாவாக வந்தவர் திரும்பவும் ஒரு முறை ராஜாதி ராஜாவாக குதிரையின் மேல் ஏறி வரப்போகிறார். அவர் நம்மளை அழைத்து செல்லும்படியாக ஒரு மகிமையான நாளாக அந்த நாள் இருக்கும். எப்படி கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி வருகிறதோ அதே போல் இதுவும் நிறைவேறும். இன்றைக்கு நாம் நினைக்க வேண்டியது, நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை மீண்டும் நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இதை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். கிருபையாய் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு அவரை நாம் சந்திக்க வைக்கும். கிருபையாய் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் நம்மளை காக்கும். அவர் வரும் நாளிலே அவரை மகிமையிலே சந்திக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு நீங்கள் எருசலேமில் கழுதையின் மேல் ஒரு ராஜாவாக வந்தீங்க. ஆனால் நாங்கள் ஒரு ராஜாதி ராஜாவாக நீங்கள் திரும்பவும் வரப்போகிறதுக்காக காத்திருக்கிறோம். மகிமையின் மேகமாய் நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமையின் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜா நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த எங்களை தகுதிப்படுத்தும். எப்பொழுதும் நாங்கள் உமக்கு ஆயத்தமாக இருக்க கிருபை தாரும். இந்த நாள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.